திருவாலவாயநல்லூர் கிராமத்தில் பள்ளிவாசல் வளாகத்தில் ஆக்கிரமிப்பை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டக்காரர்களை கைது செய்து காவல்துறையினர் வாகனத்தில் ஏற்றிய நிலையில் அவர்களை விடுவிக்க கோரி பெண்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதையடுத்து பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பிரபல வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமாகின. முதல் மற்றும் இரண்டாவது மாடிக்கு தீ பரவிய நிலையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தினர். எனினும் குளிர்சாதன பெட்டிகள், துணி துவைக்கக்கூடிய இயந்திரம் உள்ளிட்ட பொருட்கள் தீயில் கருகின. மின் கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகரில் இரவில் இரையை தேடி குடியிருப்பு பகுதியில் உலவிய சிறுத்தை வீடு ஒன்றின் வராண்டாவில் படுத்திருந்த நாயை கவ்வி இழுத்து சென்றது. குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தால் அந்த பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கஞ்சா போதையில் நண்பரை கொலை செய்து புதைத்ததாக ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். புரிசை கிராமத்தை சேர்ந்த அப்சல் என்பவர் திருத்தணையில் உள்ள வெல்டிங் ஷாப்பில் பணியாற்றி வந்தார். இவர் திடீரென்று மாயமான நிலையில் செய்யாறு காவல் நிலையத்தில் அவருடைய பெற்றோர் புகார் அளித்தனர். இதையடுத்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தென்பூண்டிப்பட்டு ஏரியில் அப்சல் கொன்று புதைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. உடலை தோண்டி எடுத்த போலீசார் கஞ்சா போதையில் அப்சலை கொன்றதாக அவருடைய நண்பர் ஹரிஷை கைது செய்தனர். கொலையில் தொடர்புடைய மேலும் 11 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆந்திர மாநிலம் லிங்கலா கிராமத்தில் நிலக்கரி ஏற்றிச் சென்ற லாரி வெள்ளப்பெருக்குக்கு ஈடு கொடுக்க முடியாமல் முன்னேற ஆற்றில் கவிழ்ந்தது. லாரியில் இருந்த டன் கணக்கிலான நிலக்கரி ஆற்றில் கரைந்தது. லாரியின் மீது ஏறி தவித்த ஓட்டுநரை உள்ளூர் மக்கள் கயிறு கட்டி மீட்டனர். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று தமிழக அரசுக்கு எதிராக கைகளில் பதாகைகளை ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மாத உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும், உத்தரவு நகல் பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக மாத உதவித்தொகை வழங்க வேண்டும், இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்கள் எழுப்பினர். காஞ்சிபுரத்தில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் விதிகளை மீறி செயல்பட்ட வாகன ஓட்டிகளிடமிருந்து 22,07,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம், உத்திரமேரூர், வாலாஜாபாத் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அதிக பாரம் ஏற்றி வந்த வாகனங்கள், முறையான ஆவணங்கள் இல்லாத வாகனங்கள், ஓட்டுநர் உரிமம் இல்லாதவர்கள் உள்ளிட்டோருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இதில் 16 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டி உறவினர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டினம் காத்தான் பகுதியை சேர்ந்த முத்து என்பவர் குளியல் அறையில் மயங்கி விழுந்து தலையில் காயமடைந்ததால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். திங்கட்கிழமையன்று உடல்நிலை மோசமாகி உயிரிழந்த நிலையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என்று உறவினர்கள் குற்றம் சாட்டினர். பணியில் இருந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. அதிமுகவில் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வரக்கூடிய 5ஆம் தேதி மனம் திறந்து பேச உள்ளதாக தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சொந்த ஊரான கோபிச்செட்டிப்பாளையத்தில் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் 3 மணி நேர ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்கள் சென்றவர் டிடிவி தினகரன் உள்ளிட்ட அனைவரும் ஒன்றிணைவது குறித்தும் அன்றைய தினம் பேசுவதாக கூறினார். 5ஆம் தேதி என்று கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனதிலிருந்து பேசப் போகிறேன். கோவை ஆவரம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாணவ மாணவிகள் கேரள மாநிலத்தின் பாரம்பரிய உடை அணிந்து கல்லூரி வளாகத்தில் பூக்கோலமிட்டு நடனமாடி மகாபலி மன்னனை வரவேற்றனர். மேலும் சண்டை மேள இசையுடன் மாணவ மாணவிகள் உற்சாகமாக நடனமாடி ஓணம் பண்டிகையை கொண்டாடினர்.
மாவட்டம் வடமாதிமங்கலம் கிராமத்தில் 100 நாள் பணியாளர்களிடம் அரசு அலுவலர் கட்டாய வரி வசூலில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. வீட்டு வரி, குடிநீர் வரி கட்டவில்லை என்றால் 100 நாள் வேலைக்கான கூலி வழங்க மாட்டேன் என்று மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெயந்தி மரியாதையின்றி பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒரு வருஷம் வாங்கி சொல்றீங்க கவர்மெண்ட்ல அறிவினா உங்களுக்கு வீடு வரி கூட கட்டுறதுக்கு எல்லாரும் வீட்டுக்கு போங்க, துட்டு எடுத்துவாங்க. நான் பழைய ஆஃபீஸ்ல உட்காந்துக்கிறேன், போங்க. நீங்க வேலை செய்ய வேணாம், நான் போட்டோ எடுத்துட்டு அனுப்புறேன். இன்னைக்கு வேலை செஞ்ச மாதிரி பிரசன்ட் போடுறேன். வீட்டுக்கு போய் சீக்கிரமா துட்டு எடுத்துவாங்க. டியூட் படத்தில் இடம்பெற்றுள்ள ஊரும் பிளட் பாடலை இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் பாடும் வீடியோ வெளியாகியுள்ளது. பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் உருவாகியுள்ள இந்த படத்தை கீர்த்தீஸ்வரன் இயக்கியுள்ளார். இப்படம் அடுத்த மாதம் 17ஆம் தேதி திரையில் வெளியாக உள்ளது. அண்மையில் இப்படத்தில் இடம்பெற்றுள்ள ஊரும் பிளட் பாடலின் லிரிக்கல் வீடியோ வெளியாகி ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நிலையில் அந்த பாடலை சாய் அபயங்கர் பாடும் வீடியோ வெளியாகியுள்ளது. விழுப்புரம் அருகே உள்ள வடுவம்பாளையத்தில் வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த கார் அதிகாலையில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செல்வகணபதி என்பவர் தனது காரை மூர்த்தி என்பவரின் வீட்டின் முன்பு நிறுத்தியிருந்தார். அதிகாலை நேரத்தில் மூர்த்தியின் மனைவி கோலம் போட வந்தபோது அந்த கார் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. இதுகுறித்து தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் வந்து தீயை அணைத்தனர். எனினும் கார் முழுவதுமாக எரிந்து சேதமானது. நாமக்கல் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல விடுதிகள் 13 மூடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாமக்கல், ராசிபுரம், கொல்லிமலை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்த விடுதிகளில் ஏழை எளிய அரசு பள்ளி மாணவ மாணவியர் தங்கி பயின்று வந்தனர். இதில் 13 விடுதிகளில் தங்கியிருந்த மாணவ மாணவிகள் வேறு விடுதிக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலர் சுரேஷ்குமாரிடம் கேட்டபோது போதிய மாணவர்கள் இல்லாததால் இந்த விடுதிகள் மூடப்பட்டதாக தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே ஊத்துமலையில் மான் வேட்டையாடியதாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ஊத்துமலை காப்பு காட்டிற்கு நள்ளிரவு நேரத்தில் சொகுசு காரில் வந்த கும்பல் மானை வேட்டையாடியதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அங்கு சென்ற வனத்துறையினர் மான் வேட்டையில் ஈடுபட்ட ரஞ்சித் சிங் ராஜா, ராஜலிங்கம், பொன்னானந்த் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து வேட்டையாடிய மான், கத்தி, 2 நாட்டு துப்பாக்கிகள், டார்ச் லைட் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். சாலை விபத்தில் காயமடைந்த தொழிலாளிகளுக்கு தனது உதவியாளர் காரை ஆம்புலன்ஸாக பயன்படுத்தியுள்ளார் திமுக எம்பி ஆர் ராஜா. அமெரிக்காவின் 50% வரி உயர்வுக்கு நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கண்டித்து திருப்பூர் ரயில் நிலையம் முன்பாக திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நீலகிரி எம்பி ஆர் ராசா காரில் சென்று கொண்டிருந்த போது திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டி அருகே விபத்து ஏற்பட்டதைக் கண்டு தனது காரை நிறுத்தினார். விபத்தில் தொழிலாளி மற்றும் மாணவர் ஒருவர் காயமடைந்தது அறிந்த ஆர் ராஜா இருவரையும் மீட்டு தனது உதவியாளர் வாகனத்தில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து தீவிர சோதனை நடத்தப்பட்டது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு 3வது முறையாக மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவலர்கள் அனைத்து பகுதியிலும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். ஆட்சியர் அலுவலகம், வாகன நிறுத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் மோப்பனாய் மற்றும் பிரத்யேக கருவியின் உதவியுடன் சோதனை நடந்தது. அப்போது மிரட்டல் வந்தது புரடி என்பது தெரியவந்தது. இதுபோன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சுப்பிரமணியன் என்ற பெயரில் மின்னஞ்சல் மூலம் விடுக்கப்பட்ட மிரட்டலை தொடர்ந்து சோதனை நடந்தது. அதுவும் புரடி என்பது உறுதி செய்யப்பட்டது. காதல் விவகாரத்தில் குவைத்தில் தற்கொலை செய்து கொண்ட மயிலாடுதுறை இளைஞரின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் உடலை கண்டு உறவினர்கள் கதறியது சோகத்தை ஏற்படுத்தியது. திருப்பங்கூரைச் சேர்ந்த ஒரு இளம் பெண்ணை சரத்குமார் காதலித்த நிலையில் அந்த பெண் வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலைய எஸ்ஐ சூரியமூர்த்தியை திருமணம் செய்ய முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சரத்குமாரை வீடியோ காலில் எஸ்ஐ சூரியமூர்த்தி மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக எஸ்ஐ சூரியமூர்த்தி பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். பீகாரில் காதலி பேச்சை துண்டித்ததால் அவரது கிராமத்திற்கு செல்லும் மின் இணைப்பை இளைஞர் துண்டித்து தனது ஆத்திரத்தை வெளிப்படுத்தினார். பீகாரை சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனது பக்கத்து ஊரை சேர்ந்த பெண்ணை காதலித்து வந்துள்ளார். இவர் தனது காதலிக்கு போன் செய்தபோது அவரது செல்போன் பிஸி என ஒலித்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர் அந்த பெண்ணின் கிராமத்திற்கு செல்லும் மின் இணைப்பை துண்டித்துள்ளார். இளைஞரின் செயலால் ஒரு கிராமமே இருளில் மூழ்கியது பேசுபொருளாகியுள்ளது.